கோவிலுக்கு கொண்டு வரப்படுவது வயதில் முடிந்த சீமோனும் அண்ணாவும் வரவேற்று போற்றி புகழ்ந்தார்கள். அதே போல இங்கே நீங்கள் விழா கொண்டாடுகின்ற பொழுது உங்கள் தந்தை மூத்தவர்களை கூப்பிட வேண்டும், உங்களை வாழ்த்த வேண்டும் என்பது போல என்னை அழைத்திருக்கின்றார். தந்தைக்கும் பங்கு மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் சொன்ன பல விடயங்கள், இயேசுவை பற்றி சொன்ன பல விடயங்கள், அதையெல்லாம் நமக்கு சிந்தனையாக அமைகின்றன. இக்காலகட்டத்திலே இந்த கொரோனாவினால் நாங்கள் படுகின்ற வேதனைகள் உலகம் அறிந்தது. உலகம் முழுவதும் எல்லா நாடுகளும் அடங்கி ஒடுங்கி பல்வேறு துன்பங்களை அனுபவிப்பதை காணுகின்றோம். முகக்கவசம் வேண்டும், சமூக இடைவெளி வேண்டும் என்பதெல்லாம் பல வகையான கட்டுப்பாடுகள். இரண்டாவது அறையும் தொடங்கி இருப்பதாக சொல்லுகிறார்கள். நவதரியாது இதுவரை நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றோம். அது இந்த கிருமி கொரோனா என்பதே பல வகை. இப்பொழுது தாண்டவமாடுவது, மக்களை ஆட்டி படைப்பது, வித்தியாசம் இல்லாமல் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாரையும் ஒரே நிலைக்கு உள்ளாக்கி இருக்கின்ற இந்த கொரோனா COVID-19 என்று சொல்லப்படுகிறது. இது தற்கால பிரச்சனை. இதை விட நம்ம எல்லோருக்கும் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஆதியிலிருந்து தொடக்கத்தில் இருந்து இதுவரை இருந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் இந்த மனித கொரோனா என்கின்ற பாவம். அந்த பாவத்தை தீர்க்க வேண்டும். இந்த தற்போதைய கொரோனாவுக்கு மருந்து இல்லை என்று சொல்லி இல்லாமல் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த மனித கொரோனா இருக்கின்றதே எங்களுக்குள்ளே சமாதானமாக வாழ முடியாமல் எங்களை தடுத்து வைத்திருக்கின்றதே, பிரச்சனைகளை கிளறிக் கொண்டே இருக்கின்றதே, சமூகங்களை உழைத்துக் கொண்டே இருக்கின்றதே அந்த மனித கொரோனா. ஏன் கோவில்களை கூட பங்குகளை கூட கூறு போட்டுக் கொண்டிருக்கின்றதே அந்த மனித கொரோனா. அதை தீர்ப்பதற்காக வழியாக ஒரே மருந்தாக பிறந்ததுதான் இந்த குழந்தை. அற்புத குழந்தை என்று சொல்லுகின்றோம், தெய்வ குழந்தை என்று சொல்லுகின்றோம். மக்கள் அனைவரும் காணக்கூடியதாக நீ ஏற்பாடு செய்த மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. மக்கள் அனைவரும் காணக்கூடியதாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, பார்க்கக்கூடியதாக, இதில் இருந்து இந்த மனித கொரோனாவில் இருந்து மீட்பதற்காக இவர்கள் ஏற்பாடு செய்த அந்த மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன என்று சிமியோன் என்னுடைய நற்செய்தியை வாழ்கின்றார், புகழ்கின்றார். அந்த மீட்பை தான் கொண்டாடுகின்றோம். இறைவன் ஏற்படுத்திய அந்த மீட்பை எங்களை விடுவிப்பதற்காக, எங்களை மீட்பதற்காக அவர்கள் அந்த வழியை காட்டிய வழியை தான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். குழந்தையாக பிறந்தது, அதற்குரிய துன்பங்களை அனுபவித்தது, அது வளர்ந்தது, ஞானத்திலும் அறிவிலும் இறைவனுக்கும் மக்களுக்கும் தேவையானவராக வளர்ந்தது என்று வாசிக்கிறோம். வளர்ந்தாலே மனிதனாக போதித்தாலே அதன் பிறகு எதற்காக நாங்கள் குழந்தையை சோர்ந்து கொண்டாட வேண்டும் என்ற கேள்விகளைத்தான் செய்கின்றோம். பாடுபட்டு உயிர்த்து மக்களுக்கு தோன்றினாலே உயிர்த்த இயேசுதான் எங்களோடு வாழ்கின்றார். இந்த குழந்தை பருவம் முடிந்தது, சிறுவர் பருவம் முடிந்தது, வாலிப பருவம் முடிந்தது, மனித பருவம் கொல்லப்பட்டது. ஆகையினால் எதற்காக இந்த குழந்தையை கொண்டாட வேண்டும்? ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், preach always, use words if necessary. அதாவது எப்பொழுதும் போதியுங்கள், தேவை ஏற்பட்டால் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். என்னப்பா வார்த்தை இல்லாமல் எப்படி போதிப்பது? அதைத்தான் குழந்தை இயேசு செய்தார். அவருடைய பிறப்பு, அவருடைய குழந்தை பருவம் எல்லாம் பேசிக்கொண்டே இருந்தது இறைவனுடைய திட்டத்தை எங்களுக்கு.
முதலாக அவர் போதித்த விட ஏன் அதற்கு ஒப்பாக அவர் குழந்தையாக இருந்த பொழுது வாழ்ந்த சூழலும் வாழ்ந்த முறையும் இவருடைய திட்டத்துக்கு ஏற்றபடி நடந்தவை அனைத்தும் பேசிக்கொண்டே இருக்கின்றது, போதித்துக் கொண்டே இருக்கின்றது என்கிறது. ஆக குழந்தை பருவம், இயலாமை, இல்லாமை, மற்றவரை நம்பி இருக்க வேண்டிய நிலை, தாழ்மையான சாந்தமான போக்கு, அதைத்தான் அதற்காகத்தான் இயேசுவும் எல்லாம் நல்லது, படைப்புக்கெல்லாம் நாயகன், நம்மை நோக்கி அனுப்பப்பட்ட தெய்வ மகன், அதற்கு இணையாக வேறு யார் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. தெய்வ புரவி அவர் இல்லாதவனாக இயலாதவனாக அந்த குழந்தையாக பிறந்து அதன் ஊடாக பேசிக் கொண்டிருக்கின்றாரே. அவர் அனுபவித்த துன்பங்கள் ஊடாகத்தான் இறைவனுக்கு பிரசன்னமாகின்றார் என்பது போல எங்கள் துன்பங்களை வைத்துக் கொள்ள என்னென்ன சூழ்நிலையில் இருந்தாலும் கூட கிரீசம் என்பதனால் வரக்கூடிய துன்பங்களை இயேசு குழந்தையாகவே எங்களுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். வறுமை, இயலாமை, இல்லாமை, பொருந்தாத சூழல், அசிங்கமான சூழல், மாட்டுத் தொட்டு, இளைஞர்கள், முனிவர்கள் என்று உலகம் பாராட்டாத சாதாரண மக்களை, தொழிலிலே ஈடுபட்ட மக்களை வரவேற்று அவர்கள் பார்க்கக்கூடியதாக அந்த குழந்தை இயேசுடைய கருவம் அமைந்தது. ஆகையினால்தான் நாம் இன்று மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் இயேசு இறைவன் காட்டிய வழி இந்த குழந்தைகளுக்குரிய வழி. குழந்தையாக இருந்து வளர்ந்து பல விடயங்களை செய்வதற்காக நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். எங்களுக்கு பிடித்த சாப்பாடு இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கிறார். அதற்கு பிடித்த விளையாட்டு சிலருக்கு ஃபுட்பாலும், சிலருக்கு பிடித்தது, சிலருக்கு பிடித்தட்டி அப்படி இருக்கலாம். சிலருக்கு விரும்பிய தலைவர்கள், அரசியல் கட்சிகள், விரும்பிய பொருட்கள், அபிமான ஆட்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருவருக்கும் விருப்பமான சில விடயங்கள் இருக்கின்றன, ஆட்கள் இருக்கின்றன. அதே போல சொல்லக்கூடியதாக எங்களுக்கு எந்த இயேசு பிடித்தமானது? என்னப்பா ஒரே இயேசு தானே என்று சொல்லுவீர்கள். ஆனால் அவருடைய பருவங்கள் வித்தியாசமானவர். கதலைக்கு அழைக்கப்பட்ட அந்த பாடப்பட்ட சொல்வதற்கு முன்னாலே உட்கார்ந்து இருந்து வியாபார பிரசங்கம் வாசிப்பது சிலருக்கு பிடித்தமாக இருக்கும். ஆசனம் எடுப்பது சிலருக்கு விருப்பமாக இருக்கும். சிலருக்கு உயிர்த்த இயேசுவோடு சேர்ந்து அல்லலியா பாடுவது விருப்பமாக இருக்கும். சிலருக்கு நல்லாயனாக இயேசு பாவிகளை அழைத்து அந்த படத்தை பார்க்கின்ற பொழுது விருப்பமாக இருக்கும். சிலருக்கு பாவிகளை மன்னிக்கின்ற அந்த அழைத்துக் கொள்கின்ற அந்த படங்களை பார்க்கின்ற பொழுது மன்னிக்கின்றார்களே விருப்பமாக இருக்கும். அல்லது இயேசுவின் தேவாலயத்திலே விவாதித்த மறைநூல் அறிஞரோடு விவாதித்த அந்த 12 வயது குழந்தை சிறுவன் அது பிடித்தமானதாக இருக்கிறார். இங்கு நாங்கள் கொண்டாடுகின்றோம் குழந்தை இயேசு. அவருடைய பிடித்தமான சிலருக்கு இங்குள்ள பக்க மக்களுக்கு குழந்தை இயேசுவை எப்போது என்று அமைத்து அதை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள், நாங்கள் செய்து கொண்டாடுகின்றோம். ஆக எதுவாக இருந்தாலும் மாட்டுத்தொழத்தில் பிறந்த குழந்தை இயேசு, சிறுவனாக நடமாடிய குழந்தை இயேசு, எருசலேம் தேவாலயத்திலே இருந்த அந்த சிறுவன் இயேசு, 30 ஆண்டுகள் வீட்டிலே பெற்றோருக்கு அடங்கி அல்லது வழிநடத்தப்பட்ட அந்த இளைஞன் இயேசு, போதித்த நல்லாயன் இயேசு, சிலுவையிலே தொங்கிய இயேசு, கொல்லப்பட்ட இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு, மக்கள் மத்தியிலே உயிர்த்த காட்சி, அந்த சமாதானம் சொல்லிய இயேசு, எல்லாமே ஒரே ஆள் தான். அதனால என்ன சொல்கின்றோம்? இயேசு அன்றும் இன்றும் அன்றும் மாறாதவர். ஆக குழந்தையாக இருந்தால் என்ன, வாலிபனாக இருந்தால் என்ன, மூத்தவனாக இருந்தால் என்ன, அதாவது மறைத்தவனாக இருந்தால் என்ன, அவர் இறைவன் தான். அவருடைய பண்புகள் இருக்கத்தான் செய்கின்றன. குழந்தைகளை படைத்தவராக, அனைவரையும் அழைக்கின்றவராக, எல்லாருக்காக மீட்புக்காக எங்கள் கண்கள் மீட்பை கண் கொண்டன என்று அவருடைய வாழ்வு முழுவதும் ஒவ்வொரு மணித்துளியும் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்ற வழியாக வாழ்வாக அமைந்தது. அதைத்தான் நாங்கள் கொண்டாடுகின்றோம்.
குழந்தை இயேசு எந்த இடம் ஒப்படைக்கப்படுகின்றார். நான் சொன்னது போல இந்த அம்மா குழந்தைகளை அணைத்து வைத்திருக்கின்றார். அதே போல ஒரு புதுநாள் எங்கள் ஒவ்வொருவரிடமும் குழந்தையாக இயேசு வருகின்றார். எதற்காக? பாதுகாக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த பங்கு அவருடைய நாமம், அவருடைய போதனை, அவருடைய அந்த இயக்கம், திருச்சபையுடைய இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக எங்களிடம் தரப்படுகின்றது. அதை நாங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கின்றோமா என்பதைத்தான் அருமையாளர்களே நாங்கள் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு அம்மா வேறு எங்கும் நம்பித்துக் கொண்டிருக்கிறார். இளம் காலை மனைவி வேலைக்கு விண்ணப்பித்து கடைசி நாள் விண்ணப்ப அனுப்ப கடைசி நாள் அன்று அனுப்பாவிட்டால் நேர்வு பரீட்சைக்கு அழைக்க மாட்டார்கள். ஆகினால் அந்த விண்ணப்பத்தை நிரப்பி ஆனந்தம் கொடுத்து மறந்து போகாமல் இதை இன்று கொண்டு போய் பதிவு தபாலிலே அனுப்பிவிடுவது சொன்னார். ஆனால் அவளுக்கு ஒரு பயம். கணவன் மறதிக்காரர். அவர் மறந்து போனால் நேர்வு பரீட்சை இல்லை, வேறு இல்லாமல் போய்விடும். எனவே எப்படியாவது இவரை கொண்டு அதை அனுப்ப செய்ய வேண்டும் என்பதற்காக திரும்ப திரும்ப சொல்லி வீட்டு வாசல் வரை வந்து இயல்பப்பா மறந்து போவாரை மறந்து போவார், ஓம் அப்பா என்று சொல்லி போட்டு அவர் போகின்றார். போகின்ற வழியிலே ஒரு பள்ளிக்கூட பிள்ளைங்க அவரை பார்த்து போகுது. ஆனால் அந்த சவாலை அனுப்பிட்டீங்களா? கேட்டு இவர் ஹோம்ல நான் அனுப்பத்தான் போகுது. பஸ் ஸ்டாண்டில் பண்ணிக்கிறார். அவர் அம்மா கண்டு போட்டு அந்த சவாலை அனுப்பிட்டீங்களா? அதுக்கு தான் போகணும் என்று அவர் சொல்றார். பஸ்ல இருக்கிறவர்கள் டிக்கெட் வாங்கி போட்டு கண்டக்டர் போயிட்டார். ஆனால் அந்த சவாலை பதிவு செலுத்திக்கிறார். யோசிக்கிறார். நான் அதுதான் போகிறேன். கடைசியாக போஸ்டல் உடனே கண்டக்டர் வைக்க விட்டார். அவர் நடந்து போகிறார். ஒரு ஆட்சியான போட்டு இங்கே நம்பி அந்த கண்டத்தை அனுப்பி போடுகிறோம். இல்லைங்களாப்பா எல்லாரும் இருக்காங்களே. கடைசியாக போஸ்ட் மாஸ்டர் அவர் பதிவு செய்த போற கண்டத்தை அவர் சொன்னார், அனுப்பியாச்சு தானே, இப்பொழுது அதை கலட்டி விடும். ஏதோ அந்த அவருடைய மனைவி என்ன செய்யறாங்கன்னா, இவர் மனைவிக்காரன் இந்த பிரபாஷத்துக்கு அனுப்பப்பட வேண்டும், தாய்வை செய்து ஞாபகப்படுத்த என்று பேப்பரில் எழுதி அவருடைய முதுகு சேட்டையில் ஓட்டிக்கிறார். அப்போ கோவில் நடந்தெல்லாம் அவரை கேட்டு அனுப்பிட்டீங்களா கேட்ட வழியினால அவர் மாற்றம் இல்லை. அது போலத்தான் அருமையானவர்களே, மனத பிரமாணத்தினாலே பாதிக்கப்பட்ட எங்களுக்கும் பல விடயங்களை ஞாபகப்படுத்த வேண்டும். குழந்தையாக வாழ வேண்டிய குழந்தையும் தெய்வமும் குணத்தாவங்கள் சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், ஏனென்றால் விண்ணரசு இத்தகையோடு கூறியதே என்று சொல்லி இயேசு குழந்தைகளை சிறுவர்களை வரவேற்று இவர்களை போல நீங்களும் மாற வேண்டும் என்று சொன்னாவே அந்த மாறுவதற்கு இந்த கொரோனா, அந்த மனித கொரோனா தடையாக இருக்கின்றது. எனவேதான் குடும்பத்திலே கணவனுக்கு தெரியும் மனைவியுடைய பிரச்சனை என்னவன், மனைவிக்கு தெரியும் கணவனுடைய பிரச்சனை என்னவன், பிள்ளைகளுக்கு தெரியும் பெற்றோருடைய பிரச்சனை என்னவன், பெற்றோருக்கு தெரியும் பிள்ளைகளுடைய பிரச்சனை என்னவன், அயலில் உள்ளவர்களுக்கு, பங்கில் உள்ளவர்களுக்கு, அர்ப்பணி சபையில் உள்ளவர்களுக்கு, பாடகர்களுக்கு, யாராக இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு தெரியும். அதனாலே அவர்கள் எல்லோரும் குழந்தைகளாக மாற வேண்டும், சிறுவர்களாக மாற வேண்டும். இந்த மனித கொரோனாவை தீர்க்க வேண்டும் என்றால் இயேசு காட்டிய வழியிலே குழந்தை உள்ள படைத்த மக்களாக வாழ இதையும் வைத்துக் கொள்ள குழந்தையும் சொல்லுகின்ற பொழுது நடப்பது எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு அதனூடாக விதானத்தை இழக்காது வாழுகின்ற பெற்றோருடைய வழிநடத்திலே வாழுகின்ற அந்த பண்பு நமக்கு தேவையானது.
எனவேதான் இந்த விழாவை கொண்டாடுகின்ற அருமையான பங்கு மக்களே, ஏரியவர்களே, குழந்தை உள்ளம் படைத்த மக்களாக வாழ குழந்தை இயேசு எங்களை அழைக்கின்றார். அவர் குழந்தையாக இருந்தால் என்ன, சிறுவனாக இருந்தால் என்ன, அல்லது சிறுவையில் தொங்குகின்ற உறுப்பராக இருந்தால் என்ன, உயிர்த்த வெற்றி வீரனான ஆண்டவர் இயேசுவாக அல்லேலூயா பாடுகின்ற அந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன, நேற்றும் இன்றும் நாளையும் மாற முடியாதவர் மாறாதவர் ஆண்டவர் இயேசுவின் குழந்தை இயேசு என்பதனால் அவர்கள் எல்லோரிடமும் எங்களை அர்ப்பணித்து காணிக்கையாக அர்ப்பணித்து மன்றாடுவோம். அந்த கொரோனா நீங்குவதற்கு அவர் காட்டிய வழி குழந்தை விழா. சிறுவர்களை என்னிடம் வரவழைகள், இவர்களுக்கு இத்தகையவர்களுக்கே உள்ள அரசு உறுதியாகும் என்று சொல்லி அதே போல எல்லோருக்கும் விரும்புகின்றேன். இந்த பகுதி, இந்த கோவில் அந்த குழந்தை இயேசுடைய இனிய பண்புகளுக்கு, அந்த வெத்தலையிலே இருந்த நசரின் தூளில் இருந்த அந்த குழந்தையுடைய அந்த குடும்பத்தில் இருந்த அந்த இனிய பண்புகளுக்கு இங்குள்ள ஒவ்வொரு குடும்பமும் இந்த சமுதாயமும் சார்ந்து பகரக்கூடியதாக மாற வேண்டும் என்று ஆசித்து இந்த திருப்பணியிலே மன்றாட உங்களை வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, பங்கில் உள்ளவர்களுக்கு, சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு நாங்கள் எதை மறந்துட்டோம் என்பது நன்றாக தெரியும். மறந்து கொடுக்கின்றோம். பிரச்சனைகளிலே அதை மறந்து மனப்போக்கிலே கொரோனாவுக்கு இடம்படுத்துகிறோம். அவை எல்லாவற்றையும் படைத்து வாழ தகுந்திருப்போமாக. சமுதாயமாக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே உள்ள அந்த கொரோனாக்களை இனங்கண்டு அதுக்கேற்ற வகையிலே இயேசு காட்டிய வழியில் குணமடைய மன்றாடுவோம்.
உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தரங்களுக்காக நமக்கு நம்பி கொள்கின்றோம். குழந்தையாக, சிறுவனாக, வாலிபனாக, மன்னனாக, மனுஷியாக உமக்கு சார்ந்த மகளர் எங்களுக்கு அழைக்கின்ற தருகின்ற அழைப்பிற்காக உமக்கு நம்பி கொள்கின்றோம். எங்களை வழிநடத்துகிறார்கள். அதன் மூலமாக அந்த குழந்தைகளுடன் கொண்ட இயேசுடைய பிள்ளைகளாக, உறவுகளாக, குழுக்களாக வாழ எங்கள் வழிநடத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய அதை கிறிஸ்து வழியாக உங்களை நம்பாடுகின்றோம். ஆமென். Yeah.
மறுபடி மனதார்கள் உமக்கு திருப்படைந்த கிறிஸ்துவுக்கு முன்பு அழைக்கும் பெயரை நீங்கள் அறியது போல அப்பெயரின் ஆற்றலால் உமது பாதுகாப்பை எங்களுக்கு வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அப்பத்தை பெற்று வழங்குகின்றார். எனவே கனிவுள்ள தந்தையே உம்மை புகழ்கிறோம். ஆவியாரை அனுப்பியர்கள் அவரை இந்த அபயச காணிக்கையை உரிமை கஷ்டமாக இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அவர் நாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அந்த உறுதி இரவு எழுதின் போது அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பிடித்து நாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியவராக அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்மைகள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே அந்த இரவு விருதை அருந்திய பின் பின்னத்தை மறுத்து மற்ற நன்றி செலுத்தி நாம் சீடர்களுக்கு அழைத்து கூறுகிறார்கள். அனைவரும் இதிலிருந்து பெற்று கற்குங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் சின்னம். இது பாவம் மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே தூயவரான தந்தையே, உம் திருமகன் அந்த நூற்றல் மாற்றி இயேசு கிறிஸ்துவின் நினைவை நாங்கள்
நாங்கள் கொண்டாடுகின்றோம். பாடுகளின் வழியாகவும் சிலுவை சாவின் வழியாகவும் நீரே இவரை உயிரில் மாற்றி உயர்த்தி ஒரு வலப்பக்கத்தில் அமர் செய்தீர். இவர் மீண்டும் தருவரை இந்த ஒரு அன்பின் செயலை அறிக்கையிட்டு வாழ்வின் அப்பத்தையும் ஆசியின் சின்னத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையில் கிறிஸ்து எங்களுக்கு விட்டுச் சென்ற பாஸ்கா பலியை நிறைவேற்றுகின்றோம். இதை கனிவுடன் கண்ணோக்கியதும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்குபடும் நாங்கள் உன் தூய ஆவியாரின் அன்பு ஆற்றலால் உன் திருமகள் உடலின் உறுப்புகளாக இன்றும் நிலையான காலத்திற்கும் எண்ணப்பட அருள் புரியும். ஆண்டவரே, திருத்தந்தை பிரான்சிஸ் எல்லா கற்பனையாளர்கள் திருத்தந்தர்கள் ஆகியோரோடும் நீர்மக்கு சொந்தமாகிக் கொண்ட மக்களிடம் முழுவதோடும் உமது அவை நம்பிக்கையிலும் அன்பிலும் நடைபெறச் செய்யணும். எங்கள் சகோதரர்களை நாங்கள் கண்டுகொள்ள எங்கள் கண்களை திறந்திடும். பெரும் சுமை சுமந்து சோதனைக்கின்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்க தேவையான சொற்களாலும் செய்யலாம். எங்களை தோன்றியலும் கிறிஸ்துவின் முன்மாதிரிக்கும் அவரின் கட்டளைகளுக்கு ஏற்ற நாங்கள் நேர்மையுடன் அவர்களுக்கு பணிபுரிய செய்யலாம். உண்மைக்கும் விடுதலைக்கும் அமைதிக்கும் நீதிக்கும் உமது அவை உயர்வுள்ள சாட்சியாக விளங்க செய்யலாம். இவ்வாறு எல்லா மக்களும் புதிய நோக்கை வருவார்களாக. கிறிஸ்துவின் அமைதியில் துயில் கொள்ளும். உன் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்தருளும். பிறந்தவர்கள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யாரும் அவர்கள் அனைவரை நினைவு கூர்ந்தருளும். அவர்கள் நமது திரும்போடியில் மகிழ்ந்திருப்பி சேரலும். வீட்டின் நாளில் அவர்களுக்கு நிறைவாழ் வழங்கியருளும். உலக வாழ்வின் பயணம் நிறைவேற்றிய பின் நிலையான வீட்டு வந்து சேர எங்களுக்கு அருள்தான். இங்கே உமோடு பொழுதும் வாழ்வோம். மேலும் புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, திருத்தூதர்கள், மறை சாட்சியர், புனிதர்கள் ஆகிய அனைவரோடும் நாங்களும் உறவு கொண்டவர்களாக உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரபரம் என்றாடுகின்றோம். அதை போல நாங்கள் அதை கொண்டாடி வாழ நுழைந்து வாழ மகள் வாழ இயேசுவே கற்றுக் கொடுக்கவாகவும் கொண்டாடுவோமாக. உன்னதத்தின்
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருந்துக்காகவும் தமிழ்நாட்டிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை வசதியை அளித்திருக்கிறார்கள். என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. அந்த மகிழ்ச்சி அமைதியை பயன்படுத்துவோம். Amen.
இணைந்து உங்கள் அனைவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்கள் கூறுவதிலே மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன். நன்றியை மறப்பது நல்லது என்ற கூற்றிற்கு அமைய நாங்கள் பலருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த திருவிழா தெரியோ கடைகள் மத்தியிலே பிரசாத நிலையிலே மிக சிறப்பாக கொண்டாட இதற்கு எல்லாம் நன்றி கூறி இன்னும் இதன் பின்னணியிலே இருக்கின்ற ஒருவரையும் நிலையிலே நன்றியோடு நினைவு கொள்கின்றோம். இப்பொழுது நன்றிகளை வழங்க வாரியத்தின் அருட்பணி சபை செயலாளர்களை அன்போடு அழைத்திருக்கிறேன். அன்றைக்கும் அதற்குரிய அர்ப்பணியாளர்கள், துறவிகள், தலைமக்கள் அனைவரையும் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். செய்த நன்றிதனை எண்ணி உள்ளம் முழுதே உங்கள் நன்மை திறந்து என்றும் எந்த நெஞ்சம் பாடுதே. குழந்தை இயேசுவின் திருவிழாவை அசாதாரண சூழ்நிலையில், அதாவது கொரோனா என்னும் கொள்ளநோயின் போராட்டத்தில் சிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கும் போது எமது திருவிழாவை கொண்டாடுவோமா என கேள்விக்குறியுடன் இருந்தபோது எமக்கு நல்ல காலநிலையையும் அமைதியான சூழ்நிலை தந்த காத்திரம் இல்லாமல் தந்தைக்கு நெஞ்சம் திறந்த நன்றிகளை முதலே கூறுகிறோம். இத்திருவிழா திருப்பதினை தலைமையாகி ஒப்புப்படுத்தி எமக்காக செலுத்தி நின்ற பூரணி காலை பகுத்தந்தை அர்ப்பணி தேவராஜன் அடிகளாருக்கு எம் உள்ளம் நிறைந்த நன்றிகளை கூறியிருக்கின்றோம். அவரோடு பள்ளியில் இணைந்து சிறப்பித்த ஆனந்தோட்டை பகுத்தந்தை அர்ப்பணி அரிகருணாகரனுக்கும் சிறப்பாக இன்றைய திருவிழாவுக்கான முதல் திருப்பதியை தலைமையாகி ஒப்புப்படுத்தி எமக்காய் செலுத்து நேற்றைய தினம் நற்றமை வழிபாட்டில் கலந்து நற்றமை ஆசிரியர் மக்களுக்கும் ஒவ்வொரு அரசாங்கத்தையும் நமக்களித்த மணக்காட்டு பகுத்தந்தை அர்ப்பணி திறன்வாய் அடிகளாருக்கும் எமது விசேட நன்றிகளை கூறியிருக்கின்றோம். தொடர்ந்தும் எம் திருவிழாவுக்கான ஆயத்த நாட்களில் முதல் 5 நாட்களில் தன் கம்பீரமான குரலால் தெளிவான மொழி நடை கம்பியும் பங்காலும் இசையாலும் எம் அனைவரையும் இறைவாதியின் வழியில் தியானித்து அழைத்து மறைவை ஆக்கிய என்று எம்முடைய இதயகாலம் அர்ப்பணி கமல்நாதன் அமர்ந்திருக்காக அவர்களுக்கும் எம் இதயபூர்வ நன்றிகளை கூறியிருக்கின்றோம். இடத்தை தன் அழகிய தமிழ் பேச்சாலும் கவி நடையாலும் பல அர்த்தம் நிறைந்த உதாரண எடுத்துக்காட்டுகளாலும் இறைவாக்கியின் ஆழத்தையும் அதன் இனிமையான இலக்கு தமிழில் எமக்களித்து எம்மை சீர்படுத்தியதும் நம்மால் மற்றும் திருவிழாவுக்கான வழிபாடுகளை ஏற்படுத்தி எம்மோடு உடன் பயணித்து இந்த நேரம் வரை எம்முடன் உடனிருக்கும் அன்பிற்குரிய அர்ப்பணியாளர் அஞ்சலிய இயக்குனர் அர்ப்பணி யூஜின் அமல்ராஜ் அமலமரிக்காக எல்லாருக்கும் இதய நிறைந்த நான்களை கூறியிருக்கிறேன். அசாதாரண சூழ்நிலையிலும் இத்திருவிழா சிறப்புடன் நடைபெற எமக்கு அனுமதியிருந்து தந்த காவல்துறையினர் மற்றும் சுகாதார உத்தியோகத்தர் அனைவருக்கும் நமது நன்றிகள். திருவிழாவுக்கான வழிபாட்டினை ஒழுங்குபடுத்திய பக்தி சபைகள், பழைய குடும்பங்கள், பங்கு அர்ப்பணி சபையினர் யாவருக்கும் நமது இதய நிறைந்த நன்றிகளை கூறியிருக்கின்றோம். சிறப்பாக அல்லமுகம் அயாறு வைத்து ஆலயத்தை அழகுபடுத்தி அலங்கரித்து எல்லா ஆலய பணிகளிலும் வழிபாடுகளிலும் துடிப்புடனும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஆலய கல்வியோருக்கு சிறப்பான நன்றிகளை கூறியிருக்கின்றோம். வழிபாடுகள் சிறப்பாக இனிய பாடல்களை பாடி திருப்பதியில் எம்மை ஒன்றிக்க செய்த பாடல்களாம் திரிசை முட்டிய சகோதரன் மற்றும் சுடப்பணியாளர்கள் இன்னும் ஆலய கடமைகளில் அர்ப்பணை செய்யப்படும் ஆலய அர்ப்பணி சபைகளுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். பகிர்த்தமிழின் வேண்டுகோளையும் ஆசைகளையும் அறிந்து அதற்கமைய எமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஆலய மக்களுக்கும் எமது சிறப்பான நன்றிகளை கூறியிருக்கின்றோம். மேலும் ஒளியொலி அமைப்பை நல்ல முறையில் மேற்கொண்டு உதவிய கந்தநாய 9ஆம் திருவிழா மின் இணைப்பாளர்களுக்கும் அவர்களுடன் ஒன்றிணைந்து செயல்பட்ட அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். வழிபாட்டில் அக்கறையுடன் செயல்பட்ட நற்றுணை பணியாளர்கள் மற்றும் இளைஞர்களுடன் செயல்பட்ட பொதுமக்களுக்கும் எங்கள் உடன்கணிந்த நன்றிகள். மற்றும் எங்கள் ஆலய திருப்பட்ட காப்பாளர் சர்வீஸ் பொறுப்பாளருக்கும் நமது
உலகங்க நன்றிகள். சரியாக அச்சாணி இல்லாத தேர்வோல் உச்சாணம் ஓடாது என்பது போல எம் செயற்பாடுகள் யாவற்றிலும் உடனிருந்து அறிவுகள் கூறி ஆற்றல்படுத்தி எம்மை ஆன்மீக வாழ்விலும் ஆலய செயற்பாடுகளும் அக்கறையும் வழிபடுத்தி வரும் எம் அன்புக்கும் பாசத்திற்குமைய எங்கள் பங்கு தந்தை அருள்பணி பிரான்சிஸ் அடிகளாருக்கு ஆலய மக்கள் சார்பில் நன்றிகளை கூறியிருக்கிறேன். இறுதியாக இத்திருவிழா திருப்பதியில் பிரதி இயேசுவின் பக்தர்களாய் அவர்பாத நடைமுறைக்கும் பங்கு மக்கள், ஆலய மக்கள், விசுவாசிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றோம். யாருக்காவது நன்றி கூற தவறியிருப்பின் அவர்கள் முறைகளை பொறுத்து நன்றியை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பளிப்பு செய்தவர்கள் சதீஷ் 1000 ரூபாய், யோகராசா அலி 20,000 ரூபாய், அருட்பிரகாசம் அண்டர் நடிகை அருள்தாஸ் 10,000 ரூபாய், கிரேசியன் அமராசா ஞானேஸ்வரி 40,000 ரூபாய், ஹவுரி லண்டன் 15,000 ரூபாய். நன்றி. அன்பான சோதரி இறுதியாக பங்கு தந்தை நன்றி சொல்லி இரண்டாவது சொல்லி உரையாயிருக்கும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு நான் நன்றி கூற பயன்படுத்துகின்றேன். முதற்கண்டிடம் அந்த இறைவனுக்கு நான் நன்றி கொடுக்கின்றேன். அந்த வாய்ப்பான காலநிலை சூழ்நிலை தந்து திருவிழாவை சிறப்பான முறையிலே இந்த அசாதாரண சூழ்நிலையை கொண்டாட வாய்ப்பளித்த ஆசை வழங்கி எல்லாம் இறைவனுக்கு நான் நன்றி கொடுக்கின்றேன். மேலும் நட்பான சோழர்களே, என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து திருவிழா திருப்பதிக்கு தலைமை தாங்கி நல்லவர்கள் அருள்முறை ஆற்றி எங்களோடு இருந்து எங்களுக்காக செழித்த மாயவெட்டி பலானி ஊரணி பங்கு தந்தை அருத்தந்தை திருவராஜ் அணிகளார் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை கூறிக்கின்றேன். இங்கே அவர்களுக்கு ஒரு உலக கடவுள் 1980 இந்த மைதிரி பங்கிலே நடக்க விளைகின்றவர் இன்னும் நடந்து முடியவில்லை. இந்த மக்களோடு இருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார். வெளிநாடுகளில் சென்று மீண்டும் அந்த பங்கை வந்து அந்த பங்கை கட்டியெழுப்புவதிலே தன்னுடைய முனைப்பாக இருந்து செயல்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அப்போது அருந்தந்தை அவர்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரியான ஒரு குருவாக, ஒரு மூத்த குருவாக இந்த கருத்துரை மறைக்கூட்டத்திலே இருக்கிறார். ஆகவே அவருடைய ஆலோசனைகள், ஆசிரியர்கள் அனைத்திற்காகவும் நாங்கள் மீண்டும் நன்றி கொண்டிருக்கின்றோம். நேர்மையான சூழ்நிலை இங்கே குறிப்பிட்டது போன்று மணக்காட்டு பங்கு தந்தை அருட்தந்தை கரண்ராஜ் அவர் இங்கே நேற்று தொடக்கம் இணைந்து கடவுள்களை நன்றி கொண்டிருக்கின்றார். அவருக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகள். மேலும் ஃபாதர் அமர்ராஜ் அவர்தான் இங்கே கடந்த 5 நாட்களாக பிரசங்கம் ஆய்வினை ஆக்கியிருக்கின்றார். அவருடைய பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், நான் சொல்ல தேவையில்லை. அவருடைய அருளுரை அருமையானது. அந்த அருள்வாளர்களை மாற்றி அத்தவர் ஆணிவராக உழைத்து என்னுடைய கம்பீரமான அந்த துணியிலே, அந்த மொழியிலே எங்களுக்கு மிக உற்சாகம் இருக்கக்கூடிய முறையிலே எங்களை ஆன்மீக வாழ்வில் சென்றிருக்கின்றார். அவருக்கு நாங்கள் சிறப்பான முறையிலே நன்றி கொள்கின்றோம். அவருக்கு ஒரு உலர்த்த மேலும் இங்கே வந்திருக்கிறார். அவர் வந்தது சந்தோஷம். ஆகவே அவர் தொடர்ந்து வர வேண்டும். இன்றைக்கு மட்டும் இன்றைக்கு பங்குட்டவர் தொடர்ந்து வர வேண்டும். அவருடைய உதவி எங்களுக்கு தேவை. அவரையே நன்றியோடு நினைவு கொண்டிருக்கின்றோம். நேரமான சொல்ல இந்த குழந்தையை சாரிய அருட்பணி சபை உறுப்பினர்கள், சிறப்பாக செயலாளர், பொருளாளர், அவரோடு இணைந்து இருக்கின்ற அருட்பணி சபை உறுப்பினர்கள் என்றும் எனக்கவர்கள் நல்லது கருதுகரமாக இருந்து பின்னணியை இருந்து இங்கே அனைத்து என்னுடைய ஆலோசனைகளையும் இங்கே முன்னின்று இந்த மக்களோடு இணைந்து சிறப்பாக இந்த திருநாட்களிலே உழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகள். குறித்தாக நேர்மையான சொல்லை நாயை சார்ந்த இளையோர் இளைஞர் வழிகள் அவர்கள் துடிப்பானவர்கள், எப்பொழுதும் பணியிலே ஆர்வம் உள்ளவர்கள், எதற்கும் நினைப்பவர்கள் அல்ல, எதற்கும் சளைக்காதவர்கள் என்று இந்த ஆலய பணியிலே முன்னின்று உழைக்கின்றார்கள். அவர்களையும் சிறப்பான முறையிலே நன்றியோடு நான் நினைவு கொண்டிருக்கின்றேன். நேர்மையான சொல்லை இந்த திருவிழா
இதெல்லாம் நீங்கள் இந்த மாஸ்க் இல்லாமல் முகமுடியாமல் இருக்கிறீர்கள் சொன்னால் இதற்கு இந்த பிஎத்தை தான் காரணம். உண்மையிலேயே நல்ல ஒரு பணியாளர் எங்களுக்கு எவ்வளவு தூரம் தொழில் பொருட்களை செய்து அடித்து இங்கே வந்து பார்வையிட்டு சென்றிருக்கின்றார். திருமண ராதன் இவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகள். இங்கே அவர்களுக்கு ஒரு கரகூசம். Also, this is my pleasure to express our sentiment of gratitude for the service rendered by the OIC and its fellow policemen of Melbourne terrain. So finally, I say big thanks for their generosity and the support they have been extending at the request. Thank you very much. மேலும் அவர்களே இங்கே பல நிகழ்ச்சிகள் அது திருப்பண்ட அதை தொடக்கம் தினம் தன்னுடைய வழிபாடுகளை சிறப்பான முறையிலே இசை வேண்டி எங்களுக்கு தன்னுடைய இனிய குரலால் இந்த வழிபாடுகளை கடந்த 10 நாட்களாக இங்கே சிறப்பித்த வழிபாட்டு குழுவினர் இந்த கீபோர்ட் வாசித்த சகோதரன் ஆகிய அவர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைவு கொண்டிருக்கின்றேன். அவர்களுக்கு மேலப்பான சொல்களை இங்கே ஏற்கனவே செய்யலாம். உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி கூறியிருக்கின்றார். அந்த வகையிலே யாரையும் தொடர்ந்தால் நான் நன்றியுடன் சிறப்பாக என்னுடைய பங்கில் உள்ள இதர ஆலயங்களில் இருந்து வந்த அனைத்து குழந்தையுடைய பக்தர்களையும் நன்றியோடு நான் நினைவு கொண்டிருக்கின்றேன். மேலப்பான சொல்களை இந்த ஆலயத்தில் உள்ள பங்கு மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆனந்தம் என்னவென்றால் இந்த கோயில் தங்களுக்கு போதாது. ஆகவே இதை நாங்கள் தெரிவிக்க வேண்டும், கட்டி முடிக்க வேண்டும். ஏற்கனவே வெளிநாடுகளில் இருந்து பல என்னோடு கதைத்திருக்கிறார்கள். தாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் ஆமென்றால் நாங்கள் உங்களுக்கு, நீங்கள் கனவு என்றால் நாங்கள் கிலோபடி அனுப்புவோம் சொல்லி ஏற்கனவே வாக்குறுதிகள் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் வினாடி இருப்பதை உற்சாகப்படுத்துங்கள். நாங்கள் விரைவாக இந்த ஆலயத்தை அமைப்பதற்கு நன்றி கூறி செல்கிறோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி சிறுவனுடைய நற்செய்திகளை இக்குழந்தை அதனுடைய வீழ்ச்சியாகவோ அமைவான கூறப்பட்டிருந்தது. இக்குழந்தை இந்த கொண்டாட்டம், இந்த விழா, இந்த கோவில் பலருடைய வீழ்ச்சியாக அமைய வேண்டும், எல்லோருடைய வீழ்ச்சியாகவும் அமைய வேண்டும், யாருக்கும் வீழ்ச்சியாக வந்துவிடக்கூடாது என்று இந்த வார்த்தை தொடர்ந்து கொண்டாடும் போது மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவின் பெயரை சிறப்பித்து மாற்றிக்குரிய உமக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மீது உமது அருளை இறுதியாக பொழியவுமாய் வருகின்றோம். அதனால் எங்கள் பெயரும் முன்னர் எழுதப்பட்டிருப்பதை நினைத்து மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமாய் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருச்சுருவத்தை எங்கள் குடும்பங்களை
எங்களுடைய குடும்பங்களை ஒப்படைப்போம், எங்களுடைய அப்பா அம்மாரை ஒப்படைப்போம், எங்களுடைய அம்மா அம்மா ஒவ்வொரு பிள்ளை செல்வங்கள், எங்களுடைய தொழில்துறைகள், பிள்ளைகளுடைய கல்வி செல்வங்கள், எங்களுடைய நாட்டு மக்கள், நாட்டு செலவுகள், திருச்சபையினுடைய தலைமை ஆயர்கள், எங்கள் ஆயர்கள், திருச்சபையினுடைய ஆயர்கள், குருக்கள், தோழிகள் அனைவரையும் நாம் ஆண்டவர் குழந்தை இயேசுவிடம் ஒப்படைத்து கொண்டாடுவோம். ஆர்ப்பரிப்புகளை பக்தியோடு கொண்டிருக்கிறேன். சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை
குழந்தை இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்கள் திருச்சபையை ஆசீர்வதியும். குழந்தை இயேசுவே, மரியாளின் மைந்தனே, எங்கள் தொழில் துறைகளை ஆசீர்வதியும். குழந்தை இயேசுவே, பாவிகளின் நண்பனே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் குழந்தை இயேசுவிடத்தில் அர்ப்பணித்து மன்றாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ளவரே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகின்றோம். இரக்கமே உருவாயம் இனிய இயேசுவே, ஞானசிலமாரிகளும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தவரே, எங்களுடைய சுகத்தை ஏற்று ஒழுக்கமாக நாங்கள் வேண்டும். எங்களுடைய வேண்டுதல்களை அளித்திட உம்மை இறங்குகின்றோம். எங்களை வாட்டி வரைக்கும் துன்பதுயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி கொடிய கொள்ள நோயிலிருந்து விடுதலை வந்து எம்மை காத்திருளும். உமது குழந்தை திருப்பருவத்தின் பேரால் எங்கள் மன்றாட்டை செல்லும்.